ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தக்காளி தொக்கு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், நைஸாக நறுக்கின பெரிய வெங்காயம் 4 எடுத்துக்கோங்க. தக்காளி தொக்குக்கு வெங்காயம் 4 எடுத்தால் தக்காளி 5 சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. பச்சை மிளகாய் எதுக்கு போடுறோம்னா அந்த ஃப்ளேவருக்காண்டி தான். ஓகே, நல்லா வதங்கிருச்சு. இப்போ 5 தக்காளி நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓகே, 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்காளி வதங்கியிருக்கு. இன்னுமே நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். மசாலாவோட ஃப்ளேவர் போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தண்ணியில் மசாலா கரையிற வரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்து நல்லா வற்றி போயிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக. சுட சுட சாதத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வாட்டி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.